இந்த உரை என்பது ஏதோ பொழுதுபோக்கிற்காகவோ இல்லை புராண கதைகளை கேட்பதற்காகவோ அல்ல. இன்றைய சமுதாய சூழல், இன்றைய சமூகத்தில் ஏற்படுகின்ற அவலங்கள், இவற்றையெல்லாம் நாம் எல்லாம் கண்டும் காணாமல் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். எங்கேயோ ஒரு தீய சம்பவம் நடக்கிறது என்றால் அது யாருடைய வீட்டிலோ யாருக்காகவோ நடைபெறுகிறது. அது நமக்கும் அதற்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்ற ஒரு போக்கு இன்று இளைஞர்கள் மத்தியிலே நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைய காலம் என்பது முதியவர்களினுடைய எண்ணிக்கை பெருத்து இளையவர்களினுடைய எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலம். இது நமக்கான எச்சரிக்கை மணி. ஒரு 30 ஆண்டு காலம் 40 ஆண்டு காலம் கழித்து பார்த்தால் வயதானவர்கள் இருப்பார்கள், குழந்தைகள் இருப்பார்கள், இளைஞர்கள் இருக்க மாட்டார்கள் என்பது இன்றைய ஆய்வினால் தெரிய வருகிறது. இதை ஆந்திர அரசு உணர்ந்து கொண்டு நாம் இருவர் நமக்கிருவர் என்ற நிலையை மாற்றி குழந்தைகளை அதிகமாக பெற்றுக்கொள்ளுங்கள் என்ற சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு நாட்டினுடைய நிலைமை உள்ளது. ஆந்திராவிற்கு அடுத்த நிலைமை நம்முடைய தமிழ்நாட்டை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. காரணம், நாம் படிக்கின்ற காலத்திலும் சரி, நாம் பழகுகின்ற இடங்களிலும் சரி, நல்லவை மறைந்து அல்லவை நம்மோடு பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஒன்று நம்முடைய குடும்ப சூழல். அந்த குடும்ப சூழலுக்கு அடிப்படையாக இருப்பது பொருளாதாரம். இன்றைய பொருளாதாரத்திலே ஆணும் பெண்ணும் வேலைக்கு சென்றால்தான் குடும்பத்தை நடத்தக்கூடிய அளவிற்கான வாழ்வியல். காரணம், இன்றைக்கு நம்மை பிடித்து கொண்டிருப்பது நுகர்வு கலாச்சாரம். எதிர் வீட்டிலே என்ன பொருள் வாங்குகிறார்களோ அந்த பொருளை நாம் வாங்க வேண்டும் என்ற எண்ணம். 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஆசிரியருடைய வீட்டிலே என்னென்ன பொருள் இருக்கிறதோ அந்த பொருள்களையெல்லாம் 500 ரூபாய் தினம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆட்டோ ஓட்டுநருடைய மனைவி எதிர்பார்க்கிறார். இந்த வாழ்விலே ஏற்படுகின்ற இன்னல்களுக்கு எது காரணமாக இருக்கிறது என்றால் வாழ்வியல் முரண். 1 லட்சம் ரூபாய் சம்பாதிப்பவருடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய அத்தனை இன்பங்களும் 500 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒருவருடைய வாழ்க்கையில் கிடைக்குமா என்றால் கிடைக்காது. ஆனால் கிடைப்பதற்குரிய சூழல் இன்றைக்கு பல்வேறு நிறுவனங்கள் நமக்கு கடன் கொடுத்து காலங்காலமாக அவர்களிடமே நீங்கள் கடன்பட்டு வாழ்கின்ற அளவிற்கு இன்றைய சூழலானது மாறி இருக்கிறது. அந்த கடன் சூழலால் இன்றைக்கு இளைஞர்களுடைய தற்கொலை, பெண்களுடைய தற்கொலை என்பது இன்றைக்கு அந்த இஎம்ஐ கட்ட முடியாத சூழல் இன்றைக்கு நம்மிடையே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதற்கு அடிப்படை காரணம், வாழ்க்கையிலே இந்த வாழ்வு முழுமையாக எல்லா இன்பங்களையும் அனுபவித்து விட வேண்டும் என்ற ஒரு தீராத ஆவல் இன்றைக்கு மக்களிடையே தொற்றிக் கொண்டிருக்கக்கூடிய கொரோனாவை விட மிக மோசமான நோய் எதுவென்றால் எல்லா பொருள்களையும் அனுபவிக்க வேண்டும், எல்லா சுகங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இன்றைக்கு நம்முடைய சமூகத்திலே அளவுக்கு அதிகமாக சென்று கொண்டிருக்கிறது. ஒரு புறத்திலே இளைஞர்களுடைய போதை பழக்கம். இந்த போதை பழக்கத்தினால் அவர்கள் அதற்குரிய அந்த போதைப் பொருளை வாங்குவதற்குரிய பணத்திற்காக கொலைகளை செய்யக்கூடிய அளவிற்கு இன்று சமூகம் மாறிக்கொண்டிருக்கிறது. பெற்ற தாய் தந்தையராக இருந்தாலும் சரி, தன்னுடைய தாத்தா பாட்டியாக இருந்தாலும் சரி, நகைக்காகவும் பணத்திற்காகவும் இன்றைய சமூகம் கொலை புரிகின்ற சமூகமாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருப்பதற்கு அடிப்படை காரணம் நம்முடைய கல்வி முறையிலே நீதி போதனை வகுப்புகளெல்லாம் இன்னைக்கு புறந்தள்ளப்பட்டு
நாம் பெற்ற குழந்தைகளெல்லாம் மாதம் எவ்வளவு ரூபாய் சம்பாதிப்பார்கள்? அவர்களை ஒரு ஏடிஎம் இயந்திரங்களாகத்தான் இன்றைக்கு நாம், அது கல்வி சூழலாக இருந்தாலும் சரி, புறச்சூழலாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதனுடைய மைய புள்ளி என்பது பணம் பணம் பணம். இதை நோக்கி செல்கின்ற பொழுது சமூகத்திலே ஒழுக்க குறைபாடுகள் ஏற்பட ஆரம்பிக்கிறது. அடுத்தவரை பார்த்து அவரை போல் நாம் வாழ வேண்டும், நம் வாழ்க்கை செழுமையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே அறம் சாராத செயல்கள். அன்றைய காலத்திலே கூட்டு குடும்பமாக இருந்தது. அந்த கூட்டு குடும்பத்திலே ஒரு குழந்தையோ ஒரு பெண்மகளோ ஒரு தவறை செய்வார்களேயானால் அந்த தவறை சுட்டி காட்டுவதற்கு வீட்டிலே தாத்தா பாட்டி இருந்தார்கள், பெரியப்பா சித்தப்பா இருந்தாங்க, அத்தைமார்கள் இருந்தார்கள். இப்படி உறவுகளெல்லாம் இருக்கின்ற பொழுது ஒரு குழந்தையினுடைய ஆரம்ப தவறு நிலையிலேயே அதை சுட்டி காட்டி திருத்துகின்ற வாழ்க்கை முறை அன்றைக்கு இருந்தது. ஆனால் காலச்சூழல் என்னவாகிவிட்டதென்றால் கூட்டு குடித்தனங்கள் எல்லாம் உடைந்து இன்றைக்கு அதிகபட்சம் 4 பேர் இருக்கின்ற அளவிற்குத்தான் இன்றைக்கு குடும்பங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. இந்த 4 பேரிலும் கணவன் ஒரு பக்கம் வேலைக்கு, மனைவி ஒரு பக்கம் வேலைக்கு, 2 குழந்தைகள் பள்ளிக்கு போய்விட்டு வந்தால் அந்த 2 குழந்தைகளும் அவரவர்களும் செல்போனிலே உட்கார்ந்து அவர்கள் கேம் ஆடிக்கொண்டிருக்கிறார். தந்தையானவர் வேலைக்கு போயிட்டு வந்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு, வேறு சில பழக்கங்கள் அவருக்கு இருந்தால் அதோடு சேர்ந்து வந்து அவர் படுத்துன்னு தூங்கிடுவார். வீட்டில் இருக்கிற அம்மா என்ன பண்ணுவாங்க, அதிகபட்சமாக எந்தெந்த குடும்பங்களை சீரழிக்கலாம், எந்த மாமியாரை எப்படி கொலை செய்யலாம், எந்த மருமகளை வீட்டை விட்டு துரத்தலாம், இப்படியான ஒரு என்ன சொல்கிறதுனா நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து ஒரு குட்டிச்சாத்தானை வச்ச மாதிரி இன்னைக்கு ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்கின்ற அந்த தொலைக்காட்சி பெட்டியானது இந்த சமூகத்திலே நல்ல விஷயங்களை கொண்டு வந்து எந்த ஒரு தொலைக்காட்சி தொடரும் இன்றைக்கு கொடுப்பதில்லை. ஆனால் அந்த தொலைக்காட்சி தொடர்களில் பார்க்கின்ற செய்திகளை எல்லாம் உள்வாங்கி இன்றைக்கு நாம் செய்தித்தாள்களை பார்க்கின்ற பொழுது அந்த சீரியலை பார்த்து தான் நான் கொலை பண்ணேன், அந்த சீரியலை பார்த்து தான் விஷம் வச்சேன், இப்படியாக ஒரு சூழல் இன்றைக்கு மாறி போனதற்கு அடிப்படை காரணம் குழந்தைகள் பள்ளியை விட்டு வந்தவுடனே எந்த ஒரு தாயோ தந்தையோ வந்தவுடனே அந்த குழந்தையிடம் அனுசரணையாக பேசி இன்றைக்கு பள்ளியிலே என்ன நடந்தது, ஆசிரியர் உங்களிடம் எப்படி பாடம் நடத்தினார், உங்களுக்கு ஏதாவது பாடத்திலே சந்தேகம் இருக்கிறதா, ஒரு ஆசிரியர் உன்னிடம் நடந்து கொண்ட விதம் எப்படி, ஒரு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது ஒரு ஆசிரியர் தொடுகின்றது ஒரு பேட் டச்சா குட் டச்சா என்கின்ற ஒரு விஷயங்களை நாம் குழந்தைகளுக்கு அடிப்படையிலே சொல்லிக் கொடுக்கணும். நாளைக்கு ஒரு தவறு ஏற்பட்ட பிறகு என்னுடைய குழந்தையின் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே. ஏன்னா இன்றைக்கு ஒரு புனிதமான தொழிலாக இருக்கக்கூடிய ஆசிரியர் தொழிலிலும் நாங்கள் படிக்கின்ற காலத்திலே நல்ல ஒரு திறமையான ஆசிரியர்கள் இருந்த காரணத்தினால்தான், நன்றாக சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள் இருந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு உங்கள் முன்னால் உட்கார்ந்து பேசுகின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்றால் அதற்கெல்லாம் எங்களுக்கு அமைந்த நல்ல ஆசிரியர்கள். ஆனால் இன்றைக்கு அந்த நெல்லுக்குள்ளே பதர் வளர்வதைப் போல நாம் எல்லா ஆசிரியர்களையும் குற்றம் சொல்வதில்லை. ஒரு சில ஆசிரியர்கள் செய்கின்ற தவறுகளினால் இன்றைய சமுதாயமானது தவறான பாதைக்கு செல்லுகின்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஆதலால் ஒரு குடும்பம் என்பது இன்றைக்கு ஒரு 4 பேர் இருக்கின்ற ஒரு கட்டமைப்பு அதிகபட்சம். இன்னும் சில குடும்பங்களிலே 4 பேர் என்பது 3 பேராக இருக்கக்கூடிய சூழல் கூட இன்றைக்கு இருக்கின்றது. ஆதலால் குடும்பம் என்பது வெறும் பொருளாதாரம் சார்ந்தது மாத்திரம் அல்ல, அறம் சார்ந்த வாழ்க்கையை நாம் எப்படி வாழ்வது, இதை நாம் அடிப்படையிலே தெரிந்து கொண்டால்தான் இன்றைய குடும்ப சூழல் சமூகம் என்பது சரியான முறையில் இருக்கும்.